ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இது வந்து ஒரு ரிமோட் ஜாப். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th அல்லது ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மஸ்ட், தமிழ் வந்து கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி குவாலிஃபிகேஷனில் வந்து +2 அல்லது எனி டிகிரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 12th டிகிரி டிப்ளமோ அது மாதிரி எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். லாங்குவேஜஸ் ரெக்யர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 1 ஹவர் வந்து பிரேக் சொல்லியிருக்காங்க. 8 ஹவர்ஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டி, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹவர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 டேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 1 டே வந்து உங்களுக்கு வந்து வீக் ஆஃப். ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீக் ஆஃப் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் வீக் ஆஃப் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நேச்சர் ஆஃப் ஜாப்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டொமஸ்டிக் பிபிஓ வாய்ஸ் இன்பவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 month கான்ட்ராக்ட் ரோல் டிபெண்ட்ஸ் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் கேண்டிடேட்ஸ் வுட் கெட் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 6 months தான் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேஸில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த 6 monthsல நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து பெர்மனன்ட் பண்ணுறதா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து எந்த ஜாபை யார் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா டெக் மஹேந்திரா. ஸோ இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இப்போ வந்து சென்னையில் இருக்க லொக்கேஷனுக்காக இவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்றதுனால நீங்கள் வந்து எங்கேருந்து வேணால் நீங்கள் அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 to 5 years தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து டேக் ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா 11,500லேருந்து உங்களுக்கு வந்து டேக் ஹோம் 1 monthக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லேப்டாப் வந்து i3 i5 i7 ஸோ இந்த மாதிரி ப்ராசஸரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 GB ரேம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்டோஸ் 10 அல்லது 11 OS இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 30 Mbps இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து ஃப்ளூயண்ட்டாக கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நோட்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் லேப்டாப் அல்லது மொபைல் இன்டர்நெட் இருந்துச்சுன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அவங்களே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நௌக்கரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிட்டு இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இந்த ஜாப்க்கு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இது வந்து ஒரு வாய்ஸ் ப்ராசஸ் ஜாப். கஸ்டமர் சப்போர்ட் பிபிஓ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹையர் பண்ணுறவங்க வந்து டெக் மஹேந்திரா சென்னை லொகேஷனுக்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 12th அல்லது ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க, தமிழ் நல்லா பேச தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட வந்து லேப்டாப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஓகே வந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஜாப் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.